Hi full on cinema viewers. என் பேர் பிரேம்குமார். நான் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும் படத்தோட கேமராமேன். ஆக்சுவலாக இந்த படத்தோட கதை வந்து என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட் தான். இந்த இன்சிடெண்ட்டில் வந்து என்னை தவிர இன்னொரு 3 பேர் இருந்தாங்க. இந்த படத்தோட டைரக்டர் பாலாஜி, இந்த படத்தில் நடிச்சிருக்க பகவதி, அது இல்லாமல் இன்னொரு கேமராமேன் சரஸ்காந்த் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் 3 பேர் இதில் இருந்தாங்க. இந்த இன்சிடெண்ட் எப்படி படமாச்சு அப்படின்னா, இது 2007 இந்த இன்சிடெண்ட் நடந்தது என்னோடய மேரேஜுக்கு முன்னாடி. 2009 வந்து பாலாஜிக்கு வந்து சரி தனியாக படம் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது என்ன மாதிரி ஒரு சப்ஜெக்ட் சூஸ் பண்ணலாம், நம்ம லைஃப்பில் இன்ட்ரெஸ்டிங்காக என்ன நடந்ததுன்னு யோசிக்கும் போது எங்களுக்குள்ளே நடந்த இந்த இன்சிடெண்ட் ஞாபகம் வந்திருக்கு. அப்போ பாலாஜி வந்து என்கிட்ட சும்மா ரஃபாக ஒரு ஸ்கிரிப்ட் ஃபார்மில் இதை சொன்னாப்புல. சொல்லும் போது என்கிட்ட இது வந்து ரியல் லைஃப் பேஸ்ன்னு சொல்லலை. இந்த மாதிரி வேறு சும்மா ஒரு ஸ்டோரி தான், இது சும்மா கேளு, யார் லைஃப்பை பேஸ் பண்ணதில்லை, சும்மா கேளு அப்படின்ட்டு சொன்னார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. என் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டுன்னு தெரிஞ்சிருச்சு அப்போவே. நம்ம லைஃப்பில் நடந்தது ஒன்று எடுக்க போகிறாங்கன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம் ரொம்ப கூச்சமாக இருந்தது. ஏன்னா ஜென்ரலாக யாராவது கொஞ்சம் பாப்புலாரிட்டி உள்ளவங்களை தான் வந்து படத்தில் எடுப்பாங்க, அவங்க லைஃப்பை தான் எடுப்பாங்க, இல்லை யாராவது லீடர்ஸ் அந்த மாதிரி ஒரு நோன் பர்சன் தான் எடுப்பாங்க. நம்மளை போய் எடுக்க போகிறாங்களே, இது நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது. ஃபுல் ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பாலாஜினாலாம் ஒன்றா படித்தவங்க, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றா படித்தோம். அப்போவே ஒன்றா படம் பண்ணலாங்கிற ஒரு ஐடியாவில் அந்த ஷார்ட் ஃபிலிம்லாம் ஒர்க் பண்ணால் படம் பண்ணுற சான்ஸ் கிடைக்கல. பட் இது கிடச்சிது. எனக்குமே இது ஃபஸ்ட் படம் ஃப்ரெண்ட்ஸோட பண்ணணுன்னு ஆசை இருந்துச்சு. பட் பசங்க சுந்தரபாண்டியன்லாம் முடித்து அதுக்கப்புறம் தான் இந்த சான்ஸ் வந்தது எனக்கு. பட் லேட்டாக வந்தாலும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டீமில் இப்படி ஒரு ஸ்கிரிப்ட் வந்ததே வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன் சந்தோஷம் அப்படின்னா, ஒரு யூஷுவல் கமர்ஷியல் ஸ்ட்ரக்சருக்குள்ளே கிடையாது. கதையும் ரொம்ப இன்ட்ரெஸ்டானது. ஒரு பாட்டோ ஃபைட்டோ, யூஷுவல் ரொமான்ஸு, கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த ஒரு யூஷுவல் ஃபார்முலாவையும் நம்பாமல் பியூர்லி இந்த கண்டென்ட்டை எப்படி ப்ரெசென்ட் பண்ணால் மக்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிறத மட்டுமே ஒரு குறிக்கோளாக வச்சு எடுத்த ஒரு படம். அது ஸ்கிரிப்டாக கேட்கும் போதுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதனால தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கூட நாங்கள் யோசிக்கும் போது ஒரு சினிமா மாதிரி காட்டக்கூடாது, இது ஒரு நம்ம கண்ணெதிரில் ஒரு இன்சிடென்ட் நடந்தால் எப்படி இருக்கும், ஒரு நியூஸில் பார்த்தா, ஒரு டாக்குமெண்ட்ரியில் பார்த்தா, இல்லை நம்ம ஒரு மொபைலில் வந்து ஏதோ ஒரு இன்சிடெண்ட்டை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான இன்சிடெண்ட்டை மொபைலில் ஷூட் பண்ணுவோம், போகிற போக்கில் ஷூட் பண்ணுவோம். அதை திருப்பி ப்ளேபேக் பண்ணும்போது அதில் ஒரு லெவல் ஆஃப் ஒரு ரியாலிட்டி இருக்கும், ஒரு யதார்த்தம், ஒரு உண்மை இருக்கும். அதை பார்க்கும்போது நமக்கு அந்த டைமை நமக்கு ஞாபகப்படுத்தும். அந்த மாதிரி ஒரு உணர்வு வரணும் இதை பார்க்கும்போதுன்னு சொல்லிவிட்டு முழுக்க அந்த படத்தை ஹேண்ட்ஹெல்ட்லேயே தான் ஷூட் பண்ணோம். ஒரு ஸ்டாண்ட்லேயோ க்ரெயின்லேயோ ட்ராலி, இந்த ட்ராக் அண்ட் ட்ராலி எதுலேயுமே போடலை, ஃபுல்லாக ஷோல்டர்லேயே வச்சு தான் எடுத்தோம். ஸோ அப்படி எடுக்கணும்னு முடிவு பண்ணோன்னே 5Dயில் எடுக்கலாம் இந்த படத்தை, ஏன்னா அது ஒரு ஸ்டில் கேமரா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லி 5D கேமராவில் தான் அந்த படத்தை எடுத்தோம். ஒரே ஒரு சீன் மட்டும் வைஸ் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் கேமரா. அது வேறு ஒன்றும் இல்லை, நம்ம கிரிக்கெட் மேட்ச்சில் பார்க்குற அந்த ஸ்லோ மோஷன் ஷாட்ஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து அந்த வைஸ் கேம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கேமரா வந்து ஒரே ஒரு சீனுக்கு மட்டும், ஏன்னா அந்த சீன் தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆக போகுது அப்படின்னு சொல்கிற சீன். ஸோ அந்த கிரிக்கெட்டில் பவுலிங் போடுறது, பிச்சாய் வந்து பேட்ஸ்மேன் அடிக்கிறது, ஹீரோ கேட்ச் பிடி போய் கீழே விழுவுறது, இந்த ஷார்ட்ஸ்லாம் மட்டும் அதில் எடுத்தோம். மற்றபடி இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு ரியலிஸ்டிக் டச் இருக்கணும், பார்க்குறவங்களுக்கு வந்து இது கண்ணெதிரில் நடக்கிற மாதிரி இருக்கணுங்கிறத ஒரே ஐடியாலஜியில் தான் எடுத்தது. இது எங்களுக்கு அஸ் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு நடந்த விஷயம். இதை வந்து நாங்கள் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கும் வரணும் அப்படின்னு சொல்லி எடுத்த படம் தான் இது. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.